ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், பட் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். வெங்காயம், தக்காளி, காய்கறி என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, தண்ணி. இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கட்டி பெருங்காயம் கொஞ்சோன்னு போட்டு பருப்பு வந்து வேக வச்சுக்கணும். பருப்பு வந்து நான் ஊற வைக்கலை, அதனால் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா குழைவாக வெந்துடும். அப்படியும் வேகலைன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம், மேஷர் வச்சு. இதை வந்துட்டு பருப்பு வேக வச்சு குக்கர்லேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி வந்து காய் வேகிறதுக்கு அளவாக தண்ணி, அப்புறம் சைடில் அதே குக்கர்லேயே புளியும் ஊற வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருந்த காயை போட்டு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் இது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குழம்புக்கு அளவாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி கொதித்து வரும். காய் வேகும்போது அந்த தண்ணி நம்ம ஊற்றினதெல்லாம் வற்றிடும். காய் வெந்துருச்சுன்னா அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக, ஓரளவுக்கு கெட்டியாக சாம்பார் கன்சிஸ்டன்சியில் நமக்கு சாம்பார் கிடச்சிரும். காய் வெந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிடணும். இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப வதக்கி அந்த மாதிரிலாம் செய்வோம்னா அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு, தண்ணியோட அளவும் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தாளிக்கிறது. நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தாளிப்பேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றிடணும். அது கடைசியாக நம்ம வந்துட்டு கொத்தமல்லி போட்டு அதுக்கு மேலே வந்து திருவின தேங்காய், லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய், அது தேங்காய் உப்பு கிடையாது, கடைசியில் பாருங்கள் வரும். தேங்காய் போட்டு இறக்குனோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம சாம்பார். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. நம்ம வந்துட்டு வதக்க வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் தாளித்து கொட்ட வேண்டியதான் எல்லாத்தையும், குழம்பு கூட்டி வச்சுட்டு அவ்வளோதான்.